வெளியே செம்ம இருட்டு. எங்கேயோ நைட் போறாங்கன்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இல்லைங்க. இது ஏர்லி மார்னிங். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 7:05. ஆரத்த கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணோம். ஆரத் வந்து கோரஸ்ல இருக்கான். ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து அவருக்கு கோரஸ் இருக்கு. அப்போ வந்து ஸ்கூல் பஸ்ல போமாட்டாரு. நம்ம தான் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். அண்ட் செம்ம குளிருங்க. வேற லெவல் குளுரு. ஜார்ஜியால இப்படி ஒரு குளிர் நான் ஜார்ஜியா வந்து அதாவது யுஎஸ்க்கு வந்தே இது வந்து 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது 12த் இயர். அதாவது இந்த 2026 வந்தா 12த் இயர். இப்படி ஒரு குளுர் வந்து அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்க்குறோம். இதுக்கு ஒரு கிஃப்ட் வேணுமா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆரத்தை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்து திரும்பி படுத்து தூங்கிட்டாங்க. கோரஸ்க்கு வெளியே போட்டுரு அப்படின்னா இல்லை ஐ வாண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சுது. டைம் 10 o'clock. பிரகாஷ்க்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கார பிரகாஷா பார்ப்பீங்க. மாட்டுக்கார பிரகாஷ்னு மாடு பிரகாஷ்னு சொன்னேன். ஓ சொம்ப என் காரில் கொம்புன்னு வந்துச்சு. ஸோ ஒரு தலை வலிக்கிறாங்க. ஸோ காஃபியை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டைல்நாள் போட்டு படுத்துட்டு இருக்காரு. அதை படுக்கல உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு உடம்பு சரியில்லை. உங்களுக்கு இவ்வளோ ஜாம் ஆகுது இன்னைக்கு? இப்போ தூங்கி எழுந்து வந்தேன், அதனால ஜாம் ஆகுது. ஐயோ நம்ம வந்து விட பிறந்தி போட்டிருக்கேன். உனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வழியில் இருப்போம். எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வருவோம். ஒரு தலைவலிக்கு பிரகாஷ் பண்ற அடுப்பறை இருக்கு பாருங்க. மறுபடியும் காஃபியா? மீண்டுமா? மீண்டும் நான் இன்னைக்கு காஃபி போட்டே போய் அர்ஜுன் மாதிரி இல்ல. ஐயோ ஓகே. ஸோ இன்னைக்கு நான் ஏன் விளாக் பண்ணணும்னு நினச்சேன்னு தெரியல. ஏன்னா எனக்கு இன்னைக்கு வந்து ஆரத்தை கூட நான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன். உடம்பு சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் அவர் கூட இருந்தால் போதும், அவர் சரியாயிடுவார். ஆனால் பிரகாஷ் வந்து என்னை ஹோல் டேவும் படுத்தி எடுப்பாருங்க. இன்னைக்கு நான் விளாக் பண்ணாமே இருந்திருக்கலாம். தெரியல, இந்த விளாக் வந்து பாதியில் காணாமல் போச்சுன்னா அதுக்கு காரணம் பிரகாஷ் தான். பாதியில் காணாமல் போகுது அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க இது எங்கேயோ காணும். காலையில எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் எடுக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு காரணம் பிரகாஷ் தான். ஏன்னா அவரை எங்கடா ஹாலோவின் காஸ்டியூம் தான் இருந்தா சொல்லுவோம். ஹாலோவின் காஸ்டியூம் லூஸ் மாதிரி பேசாத சார். வெள்ளிக்கிழமை அதுமா அறிவில்ல? காஸ்டியூம் தானே சொன்னேன். ஒரு ரூபாய் நெத்தில வச்சிருந்தோன்னு அறிவில்ல உனக்கு கொஞ்சம் கூட. ஏய் இதெல்லாம் நோட் பண்ணுங்கடா. நோட்டு பண்றாங்க அலையப்பர். இது கூட ஹாலோவின் காஸ்டியூம் தான். கேட்டாக்கா ராமராஜன் கிட்ட அப்படின்னு. எங்க ஊர் ராமராஜன், எங்க ஊர் ஃபேமஸ் ஹீரோ. அதே மாதிரிதான் கலர் டிஷர்ட் நம்பர் ராமராஜன் டிஷர்ட். இங்க பழாதமா. அது விட அது நார்மலா. ஏய் பார்த்தல மிஷ்லின் ஸ்டார் செஃப் மாதிரி பண்றோம். வெங்காய ஸ்டார் கிளம்பு. எல்லாத்தையும் போட்டு விட்டா அவர் வந்து திருப்பி வரான். அது மிஷ்லின் ஸ்டாரா. கிளம்புங்க. சரி ஓகே, நான் போய் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காஃபி, இன்னொரு பிரகாஷ்க்கு இன்னொரு காஃபி வேணுமா அதை போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து கடைக்கு கிளம்பிடுவோங்க. ஏன்னா இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பண்ணுற நடுவில் காஃபின்னு கிட்டே இருப்பார். ஸோ ஒரு காஃபியை போட்டு கொடுத்து நம்ம கடைக்கு போயிட்டு வருவோம். என்ன இதுனா ஆக்சுவலி நிறைய பேர் பிரகாஷ் கூட்டம் சரியாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இன்னைக்கு ஹாலோவின்றதுனால சாக்லேட்ஸ்லாம் குட்டீஸ்லாம் எடுக்க வருவாங்க. நம்ம வந்து சாக்லேட்ஸ் வாங்கி வைக்க மறந்துட்டோங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு வால்மார்ட்டில் போயிட்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரலாம்.
மார்னிங்கே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. 6க்கும் அத குடுத்து விட்டாச்சு. தேங்காய் சாதமும், சிப்ஸ் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்க்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, என் கூட நான் உங்கள ஷாப்பிங் கூட்டு வந்தேன். ஸோ அததான் விளாக் பண்ணிட்டுருக்கேன். என்டர் ஆனோனே ஃபர்ஸ்ட் நான் டாலர் செக்ஷனுக்கு தான் போயிடுவேங்க. ஏன்னா குட்டியா இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நெறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அவன வந்து கலரிங் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் இது மாரிலாம் வந்து அ என்கேஜ்டா வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. எல்லாம் $1ல இருந்தது. இப்ப அந்த அளவு கிடைக்க மாட்டேங்குது. பட் ஸ்டில் $3, $5க்கு நெறைய சீசனல் டெக்கர்ஸ்லாம் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, மெஷரிங் கப் வந்திருக்கு. இது $5 ரெட் கலர்ல கிறிஸ்மஸ் தீம்ல உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீல இதுவுமே ஒரு மெஷரிங் கப் தான். 2மே பார்த்தீங்கன்னா, செராமிக்ல தான் இருக்கு. $5ல இருக்குங்க. அண்ட் நெறைய காலி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அ ஐல்லாம் காலியா இருந்தது. அண்ட் கிறிஸ்மஸ்க்கு வந்து டெக்கர்ஸ்லாம் அத ஸ்டாக் பண்ணிட்டுருக்காங்க. ஹாலோவீன் காஸ்டியூம்ஸ்லாம் ஏதாவது நெக்ஸ்ட் இயர்க்கு ஆறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கேங்க. எல்லாம் $50% ஆஃப் போட்டிருக்காங்க. நாளைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹாலோவீன் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் வந்தோம்னா 70-90% ஆஃப் போட்டிருப்பாங்க. பட் நெறைய ஐட்டம்ஸ் கிடைக்காது காஸ்டியூம்ஸ்லாம். ஸோ ஏதாவது காஸ்டியூம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அத முடிச்சுட்டு நேரா வந்து கிச்சன் ஆயிலுக்கு வந்திருக்கேங்க. டார்கெட்ல இருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே அழகா இருக்கும். அண்ட் ஹை எண்டோட டூப் மாரி இருக்குங்க. அண்ட் த்ரெஷோல்டும் ஸ்டுடியோ மேகியும் வந்து கொலாப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கிச்சன் டைமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைமர் அண்ட் கிளாக்கோட இருக்கு. இது வந்து $25. சில ஐட்டம்ஸ் நம்ம வீட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து டார்கெட்ல இருந்து வாங்கினது தான் இருக்கும். இந்த பெல்லும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு வந்தாச்சு. கிச்சன் ஆயில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ஆயில் தான் போயிருந்தேங்க. மேக்கப் ஆயில்ல வந்து என்னால விளாக் பண்ண முடியல. அண்ட் வால்மார்ட்டையும் விளாக் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஃபோன்ல விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வீட்ல விட்டு வந்தாச்சு. ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னே வந்துட்டுருக்கு. எவ்ளோ ஐக்ளவுட நம்ம வந்து அப்கிரேட் பண்ணாலும், எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு தான் வந்துட்டுருக்கு. ஏன்டா ஐஃபோனுக்கு மாறணும் அப்படின்னு இருக்கு. பேசாம ஆண்ட்ராய்டுக்கே போயிடலாமா அப்படின்னு இப்ப ரீசென்ட் டைம்ஸா யோசிச்சுட்டு இருக்கேன். டார்கெட் அண்ட் வால்மார்ட் போயிட்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சை முடிச்சுட்டு ஹார்ட்பீட் லாஸ்ட் அதாவது அந்த எபிசோட் 96 பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலி அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ நான் டைல்நாள் போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தேன். தூங்கலை, அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ காஃபி குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தலைவலி கம்மியாக இருக்குது. பிரகாஷ் வந்து ஒரு மூவி போட்டிருக்காரு, இங்கிலீஷ் மூவி, அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஆறுத்த போய் காஸ்டியூம் போட்டு வந்துருக்கு. கொஞ்சம் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுமா. ஸோ ஆறுத்த காஸ்டியூம் போட்டு வர சொல்லிவிட்டு நம்ம வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து சாக்லேட்ஸ் வெளியே வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. அண்ட் இது வந்து வால்மார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். 225 பீஸ் வந்து $9க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயரும் என்னமோ இருந்தது, ஒரு கொஞ்சம் இருந்தது. அதை வந்து எடுத்து பவுலில் போட்டாச்சு. இதையும் கட் பண்ணி போட்டுட்டு நான் வந்து வால்மார்ட்லேயும் டார்கெட்லேயும் இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது வந்து நான் மேசிஸில் ஆர்டர் பண்ணேங்க. ஏதோ ஒரு சேல் போயிட்டு இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேல் போயிருந்தது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து பார்த்தீங்கன்னா $13 என்னமோ நினைக்கிறேன். $13 or $11 தெரியல. டேக்ஸோடு சேர்த்து சம்திங் 26 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஷுட் பி சம்வேர் அரவுண்ட் 11 நினைக்கிறேன். டேக்ஸ்லாம் சேர்த்து 26 ஆச்சு நினைக்கிறேன். 2 டப்பா வாங்கினோங்க. ஸோ அதை வந்து நான் காட்டுறேன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் மேக்ஸிஸ் இதுவும் அது காட்டுறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணி ஹாஃப் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா ஒரேடியாக ஃபில் பண்ணிட்டோன்னா குட்டீஸ் வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடுங்க. லேட்டாக வரவங்களுக்கு கிடைக்காது. ஆரத்தோட ஹாலோவீன் காஸ்டியூம் இதுதாங்க, ஸ்கல் நிஞ்சா. அவனும் அவனோட ஃப்ரெண்டும் இந்த இயர் வந்து நிஞ்சா தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிட்டு 2 பேரும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவர் வந்து உங்களுக்கு என்ஆக்ட் பண்ணி காட்டுறாராம், நிஞ்சா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ட்ரிக் ஆர் ட்ரீட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வீட்டுக்கும் கிட்ஸ்லாம் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் வருவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக சாக்லேட்ஸை பவுலில் போட்டு வெளியே வச்சாச்சு. நாங்களும் அப்படியே கிளம்பி போயிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு பெரிய வாக் போயிட்டு வந்தாச்சுங்க. ஆரத் வந்து எங்களோட லேனில் வந்து இன்னும் ட்ரிக் ஆர் ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான். நான் நம்ம வீட்டோட அதாவது அந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ரவுண்ட் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவன் மட்டும் இந்த லேனை மட்டும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அண்ட் நைட்டுக்கு
லஞ்சு நைட்டுக்கு டின்னர் வந்து சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து நினச்சிட்டு நம்ம ஒரு 7 o'clock டின்னர் ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். டார்கெட்டில் வந்து என்னோட ஷாம்பு காலி ஆகிடுச்சு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஆக்சுவலி இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாகிராமில் ஒரு டாக்டரை ஃபாலோ பண்ணுறேன். அவங்க வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ண அந்த கீட்டோ கான்சோல் இது யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2nd பாட்டில் இல்லை 3rd பாட்டில் நினைக்கிறேன். இது பாடி பட்டர் காலி ஆகிடுச்சு. ஃப்ரைடேக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. ஸோ டீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா November 15th 16th அப்படி போடுவாங்க. இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 days இருக்கிறதுனால இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டு வந்தேன். ஜெர்கன் மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டு வந்தேன். மேக்கப் ரிமூவரும் காலி. பிளாக் ஃப்ரைடேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்துச்சுன்னா சேலில் மேக்கப் ரிமூவர் வாங்கணும். இப்போதைக்கு வந்து செராவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மாய்ஸ்சரைசரும் இந்த ஒரு மேக்கப் ரிமூவர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷும் காலி. ஸோ மெத்தடோட ஹேண்ட் வாஷும் அடுத்தது வந்து காஜலும் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து காலி ஆகிடுச்சு. மேக் இது காலி. ஸோ பிக்ஸி பெட்ரா வந்து என்னோடய ஃபேவரட் ஒன். பிளாக் கலரில் அந்த கோல் பென்சில் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி வந்து இந்த ரிட்ராக்டபிள் பென்சில், அதாவது ரிட்ராக்டபிள் லைனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஆல் டைம் ஃபேவரட் இது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2017லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். பெட்ரா 2017 18 ஐ திங்க் 17 தான் நினைக்கிறேன். அப்போதுலேருந்து நான் அந்த பிக்ஸி யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. மை ஃபேவரட் ஒன். ஸோ டார்கெட்லேருந்து இது தான். அடுத்தது வந்து வால்மார்ட்டில் சாக்லேட்டும், அதுக்கப்புறம் இது வந்து கிளியரன்ஸில் இருந்துருங்க. இந்த செராமிக் கோகாட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அண்டு இது வந்து கிளியரன்ஸில் இருந்துச்சு. 2 கலரில் இருந்துச்சுங்க. ஒன்று வந்து க்ரீன் கலர், இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆரஞ்சு கலர்லேயும் இருந்தது. $4 இருந்துருங்க. நார்மலாக இது வந்து $6.99. $4 இருக்கிறதுனால இது வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது ஆரஞ்சு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். பட் இது இருக்குமான்னு தெரியல. அண்ட் ஃபால் ஆல்மோஸ்ட் முடிய போகிற டைம்ன்றதுனால கிளியரன்ஸில் போட்டிருக்காங்க. நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, சட்னி இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற யோசனையில் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து மைக்ரோவேவ் சேஃப், டிஷ்வாஷர் சேஃப், அதுக்கப்புறம் அவன்லேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆரத் குட்டி வந்துருச்சு. ஆரத் குட்டி இல்லை, ஆரத் பிக் பாய் வந்துருச்சு. வாங்க ஆரத். ஹாப்பி ஹாலோவீன். உள்ள வாங்க. யாரா தண்ணி கொடுத்தது? ஆடியா வீட்டில் இருக்கு. Because they were going for a water break. I need water. அதனால நீயே கேட்டு குடிச்சியா? No, he said. எவ்வளோ கலெக்ட் பண்ணீங்க? அவ்வளோ கலெக்ட் பண்ணீங்களா? அந்த பாப்கார்னர்ஸ் நான் சாப்பிட்டுட்டேன். நானும் ஷூ ரிமூவ் பண்ணிட்டு, ஷூ எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு, சாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே. I got so much Hershey's, Nana. I got Hershey's. I got Butterfingers. சார் ரிமூவ் யுவர் சாக்ஸ், ஹேண்ட் வாஷ் பண்ணு. ஸோ எவ்வளோ பக்கெட் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட். ஆனால் இந்த வாட்டி எல்லோரும் ஒன்று தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து போடுறாங்க. குட்டீஸ்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுங்க, விடாது அள்ளிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்து. நான் எழுதல, இவரு. Take one if you dare. Take one if you dare and prepare, because we're the one. இந்த டப்பா தான் பார்த்தீங்கன்னா என்ன, இந்த டப்பா தான் நான் மேக்ஸிஸில் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஸ்டுடியோ, ARCH. இங்கே காட்டுறேன், இதை பாருங்கள். இந்த பிராண்டு தான் ஆர்ட் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. 2 piece ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேனிஸ்டர் செட்டுங்க இது. அண்ட் இதோட அவுன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன அவுன்ஸ் இருக்குது? சின்னது 2 quart. ஓகே, இது வந்து 2 quart. இது 1.5 quart. இது பெருசு. சாரி, இது 2 quart. இது வந்து 1.5 quart. இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லிட்டர், 1.89 லிட்டர் உங்களுக்கு கெப்பாசிட்டி. இது வந்து 1.4 quart, அதாவது 1.4 லிட்டர்ஸ் உங்களுக்கு வந்து இதில் பிடிக்கும். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா. இன்றைக்கி போய் இப்போ செக் பண்ணாக்கா எல்லாமே சோல்ட் அவுட்டுன்னு வருதுங்க, எதுவுமே அவைலபிள் கிடையாது.
ஸோ நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. when it is available உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் வந்து அப்போது ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் வந்து லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு வந்து நோட்டிஃபை பண்ணி பண்ணுற மாதிரி நான் இதுவும் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒன்ஸ் அவைலபிள் ஆன உடனே எனக்கு வந்துச்சு. அண்ட் when it is on sale அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு நோட்டிஃபை ஆகிடுச்சு. என்ன தம்பி ஆறு, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், சாக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வான்னு சொல்லல, வெளியெல்லாம் போனல. இவன் பாருங்க, ஒருத்தர் எங்கெல்லாம் ஷூவை போட்டு வச்சுருக்காரு பாருங்க, ஹவுஸ் ஷூஸ் எங்கே போட்டு வச்சுருக்கேன் உட்கார இடத்துல. ஸோ என்னென்ன சாக்லேட்ஸ் வந்திருக்கு, பக்கெட் மட்டும் தான் பெருசாக இருக்குது, சாக்லேட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த டூட்ஸி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டூட்ஸி ரோல் நல்லாயிருக்கும், பட்டர் ஃபிங்கர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்னிக்கர்ஸ் நோ எனக்கு அந்தளவு பிடிக்காது. அது நம்ம ஆரி என்னப்பா ஆரி க்ரீன் கலர் ஸ்டிக்கர்ஸ் வந்திருக்கு, க்ரீன் கலர் ஸ்னிக்கர்ஸ், பட்டர் ஃபிங்கர், ரீசஸ். உங்களுக்கு உடம்பு சரியில்லை புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது. சாக்லேட் சாப்பிட்டா கோல்டு அதிகமாகும். நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு தான் சூப் ஆர்டர் பண்ணுறோம். சூப் ஆர்டர் பண்ண போறியா? எதுக்கு? கோல்டு. சப்பாத்தி தக்காளி தொக்கு பண்ணலான்னு இருக்கேன். அப்போ சூப்பு கேன்சல். தப்பாத்தின்னு வருது. சப்பாத்திக்கு தப்பாத்தின்னு வருது. வேற என்ன? என்ன நான் சாப்பிட்றேன்? எனக்கு ஒரு டூட்ஸி ரோல் ஒன்று கொடுறா. லாங் வேணா எனக்கு. இதுவா? இது கொடு பாப்பி. வச்சு பாப்பியா? இது கூட பட்டு. அப்புறம் வேற என்னடா இருக்கு? நியூவா ஏதாவது இருக்கா? இது நம்ம ஸ்மாஷ். Amma, you know the type of rolls you get me? Ade Mari, but small and same brand. Okay. அது நம்ம யாரை கூப்பிடுறாங்க? நான் ரஸ்புட்டின் சாங்க்கு டான்ஸ் ஆடுறான். சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து சப்பாத்தி ரோல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் எனக்கு வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க, 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு. ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐயோ தண்ணி ஊற்றுறே. தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு எப்படின்னா சொல்லலாம், அது ரெடி. பிரகாஷ் வந்து சப்பாத்தி சுட்டுட்ருக்காரு. அண்ட் குண்டை என்னம்மா உப்பின்னு வருதா? உப்பின்னு வரட்டுமா? நல்லா உப்பின்னு வரட்டும். ஸோ எங்களோட ஹாலோவின் என்னம்மா கோல்டு சாப்பிடிக்குதா? சரி, இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.